முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, காரணத்தோடு தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கவனமாக கேட்டீன்னா நாளைக்கே நிச்சயமாக நீ நினைத்த அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்திடும் என் செல்வமே. இந்த உலகத்தில் போட்டியும் பொறாமையும் நடந்து இருந்தாலும் எல்லாருமே உழைப்பையும் முயற்சியையும் இறைபக்தியையும் செய்யக்கூடியவர்களாக இல்லை. ஆனால் இந்த உழைப்பும் பக்தியும் இறை நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கிறதால தான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட நல்ல காரணத்தோட இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டாலும் எல்லாவற்றிலும் பிரச்சனைகளும் பாதிப்புகளும் தடைகளும் சிக்கல்களும் வருதுன்னு எனக்கு தெரியும். அது அனைத்தையும் உரிய நேரத்தில் உனக்கு சிறப்பாக நடத்தி தருவதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லதோ அந்த நேரத்தில் அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நீ விரும்பும் விஷயங்களையும் உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கையில் அழகாக நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே. என் செல்ல பிள்ளையான நீ இனிமே எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு உனக்குள்ள நல்ல எண்ணமும் நல்ல மனசும் குணமும் இருக்கு. என் அருளை நம்பி வணங்கி வழிபடும் வாழ்ந்து வரும் உனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். என் கருணையின் என் அன்பின் என் அருளின் பார்வையில் இருக்கக்கூடிய உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. யாரும் உன்னை ஏமாத்தவோ உன் மனசை காயப்படுத்தவோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்வில் வரும் தடைகள் அனைத்தையும் தடுத்து உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தருவேன். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் செல்வமே. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு நீ எல்லாரிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் மற்றவங்க அதை உணராமல் உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் உனக்கு நடத்தி தருவதற்காக இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதற்றம் அடையாதே. உன் வாழ்க்கை முழுவதையும் நீ எனக்கு அர்ப்பணித்து விட்டால் இந்த முருகனே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். இப்போது நீ சோர்ந்து அமர்ந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். மற்றவங்களை மாற்றணும்னு முயற்சி செய்கிறது நல்ல எண்ணமாக இருக்காதல்லவா? நீ உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி உன் மனசை மாற்றிக்கோ. சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நீ மாறிக்கொள்ளும்போது கண்டிப்பாக உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே நடந்துட்டா அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வரும்னு எனக்கு தெரிஞ்சதால தான் அது அனைத்தையும் சரி செய்ய வந்திருக்கேன். உனக்கு எது நல்லதோ அது நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்வில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை வலிமையான ஆளாக நான் மாற்ற போகிறேன். உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்வில் வெற்றிகளை கொடுக்கவும் நான் தயாராயிட்டேன். உண்மையாகவே உன்னை நேசிப்பவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம்னா உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. அவங்களே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன்னை தாங்குவார்கள். அதனால உன் வாழ்க்கையில் நிஜமாகவே உனக்கு நல்லது நினைக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை மிக சிறப்பானதாக நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கு. எவ்வளவு தூரம் நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய நான் உனக்கு உறுதியாக துணையாக இருப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தத்தை நான் உருவாக்கி தர்றேன். உனக்கு இருக்கும் தடைகளையும் சிக்கல்களையும் உடைத்தெறிந்து உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை தடுக்க முடியாது. உனக்கு இருக்கிற சவால்களையும் சங்கடங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்கற காரணத்தோடு தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தெம்பும் தைரியமும் பலமும் வலிமையும் இருக்கும்போதே காசை நல்லா சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா நாளைக்கு உனக்கு வயசான பிறகு யார் உனக்கு துணையா ஆதரவா நீ நினைக்கிறதையெல்லாம் உன் கூட செஞ்சுக்கிட்டு உன்னை காப்பாற்ற மாட்டாங்கன்ற அந்த ஞாபகம் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வமே.
நாளைக்கு உன்னுடைய பாதுகாப்பும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான தைரியமும் இன்னைக்கு உன்னுடைய சேமிப்பில் தான் இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. காசு பணமாக இருந்தாலும், உன்னுடைய புத்திசாலித்தனமாக அறிவாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் அதை இன்னைக்கே சேர்த்து வச்சுக்கோ. இதுதான் உனக்கு துணையாக, ஆதரவாக, உண்மையான வலிமையாக இருந்து நாளைக்கு உன் வாழ்க்கையை வளம் பெற செய்யும். உன் பக்கத்திலே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மந்திரமோ சடங்கோ செய்ய தேவையில்லை. எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தித்தர நான் இருக்கிறேன் அல்லவா? கண்டிப்பா நீ சந்தோஷப்படும்படியாக, மகிழ்ச்சி அடையும்படியாக, மன நிம்மதி கொள்ளும்படியாக உனக்கான அனைத்தையும் நான் நடத்தி தர்றேன். உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன் முயற்சியை கைவிட்டுடாத. உனக்கு பிடிச்சதை செஞ்சு மகிழ்ச்சியாக நீ இருக்கணும்னு தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் சுறுசுறுப்போடு மகிழ்ச்சியோடும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான மனநிலையை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். பயம் வந்துருச்சுன்னா உடனே அதை பார்த்து ஓடாம துணிச்சலோடு நீ அதை எதிர்கொண்டா மட்டும்தான் உன் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வளர்ச்சி பெறும். எதையும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா அது உனக்குள்ளேயே உனக்கான மரியாதையை அதிகரிக்கும் என் செல்வமே. பயங்கிறது உன்னை கட்டி போடுவதற்காக வரவில்லை, அது உன்னை பலப்படுத்துவதற்காக வருகிற சோதனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எதையும் தாங்கிக்கிற தைரியத்தோடு நீ இருக்கணும். நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு துணையாகவே இருக்கேன். அதனால் எந்த பயமோ கவலையோ உனக்கு வேண்டாம். யாமிருக்க பயமேங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல, அது சத்தியமான வார்த்தை என் செல்வமே. இதுவரைக்கும் நடந்ததும், இப்போது நடந்து கொண்டிருப்பதும், இனி நடக்கப் போவதும் அனைத்தும் உன் அப்பன் முருகன் அருளால் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி மனசு கலங்க வேண்டாம். இனி வரப்போவதை நினச்சி பயப்படவும் வேண்டாம். நான் காட்டுற வழியில் நீ உறுதியாக நடந்து போக தயாராகு. உனக்கான நன்மைகளையும் அமைதிகளையும் வெற்றிகளையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். உன் பக்கத்தில் நான் எப்போதும் இருந்து உன்னை வழிகாட்டி வழிநடத்து காப்பாற்றும் போது உனக்கு என்ன கவலை? நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை தாண்டி உனக்கான வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். பல துரோகங்களை சந்தித்து மனசு புண்பட்டு போயிருக்கிற உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரேன். யாரையும் நம்பவே கூடாதுன்னு முடிவெடுத்து நீ தனிமையாகவே எல்லாத்தையும் சமாளித்து மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் என் அருளை உனக்கு கொடுத்து நீ நல்லபடியாக நம்பிக்கையோட வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன். இனிமேலும் உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டு உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்வமே. நீண்ட நாட்களாக உன் மனசில் இருந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கை வளம் பெறும். எப்போதும் நீ தைரியமாக இரு. உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். இனி எல்லா கனவையும் நனவாக்கி உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு கொடுக்க போகிற வரத்தால் உன் வாழ்க்கையே புது ஒளியாக மாறப்போகுது. உன் மனதை வாட்டும் அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். உன் முழு கவனத்தையும் நீ என் மீது செலுத்து. எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதே. நீ எப்போதும் ஆனந்தமாக வாழும்படி நீ நினச்சதையே நடத்தி தருவேன்.